அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. அது மட்டும் இல்லாமல் 12 ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு துல்லியமான கணிப்புகள் இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் இவங்களை போய் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5வது ராசியாக பார்க்கக்கூடிய ராசி. இது ஒரு ஆண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு ராசியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாக இந்த ராசி இருக்குது. பழக்கால் ராசி அப்படின்னே சொல்லலாம். பகலில் பலம் உடைய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மேலும் இந்த ராசியில் மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் முதல் பாதமும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இதன் வாகை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 120 முதல் 150 வரை இருக்குது. லக்னாதிபதி சூரியன் சம்பாதிய காரகன் மற்றும் ஆத்ம காரகன். எனவே ஒரு ஜாதகத்தில் கேதிர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெறுவது ஜாதகருக்கு நன்மையை பாய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூரியன் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாது. அவ்வாறு மறைந்தால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்க வேகமானவர்களாக இருப்பாங்க, ஆற்றல் மிக்கவர்களாக காணப்படுவாங்க, செல்வாக்கு உடையவர்களாக இருப்பாங்க, மேன்மை நேர்மையான குணம் கம்பீரம் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இந்த சிம்மராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாராள மனப்பான்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. புதிய உத்திகளை கடைபிடிப்பாங்க. கலை ஓவியம் இசை இலக்கியம் போன்றவற்றில் அதிக அளவில் ஈடுபாடு மிக்கவர்களாகவும் இந்த சிம்மராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மரபுகளை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாத்வீக குணம் உடையவர்களாக இவங்க காணப்படுவாங்க. நீதி நெறி தவற மாட்டாங்க. காடு மலை போன்றவற்றை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையை வெளிப்படையாக இருக்கும். மேலும் பச்சை மஞ்சள் சந்தனம் போன்ற வண்ணங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஞாயிறு புதன் வியாழன் போன்ற நாட்களில் நன்மை உண்டாகும். மேலும் ஆவணி மார்கழி புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய கண்டுபிடிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க, தைரியம் வீரியம் நிறைந்தவங்க, சுறுசுறுப்பானவங்க, வள்ளல் குணமுடையவங்க, அதிகமான பலமுடையவங்க, நீதியை கடைபிடிக்கக்கூடியவங்க,
கள்ளம் கபடம் இல்லாதவங்க, வெளிப்படையானவங்க. மேலும் உங்கள் குணத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையின்மை, பிறர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், கர்வமுடையவர்கள், தற்பெருமை உடையவங்க. இந்த 4 விஷயத்தையும் உங்களுடைய குணங்களில் இருந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சிறப்படுதுங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு இந்த 15 நாட்களில் வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையோடு நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களாலும் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக நடக்கும். வீடு மனை வாங்கும் முயற்சிகள் அனுகூலமாக முடியும். ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். மேலும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகளை நீங்கள் பார்க்க முடியும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனாலுமே பணி சுமை அதிகமாகவே செய்யக்கூடும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத பிற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் படிப்படியாக உயரக்கூடும். ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும். அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை சுமை கூடுதலாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 17, 20, 25, 28, செப்டம்பர் 1, 3, 6, 10, 14 இந்த தேதிகள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக சொல்லப்படுது. மேலும் சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 முதல் ஆகஸ்ட் 23 இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்து கவனமாக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடும். ஸோ நீங்கள் சிம்ம ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுவும் போக உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவான் தான். ஸோ நீங்கள் சூரிய பகவானுக்கு இப்படி ஒரு விஷயம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் தீரும் அப்படின்னு சிறப்படுதுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது, பரிகாரமாக என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போம்.
இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.